வணக்கம். நான் பார்த்து சமைத்தேன் என்ன பண்ணி இந்த தீபாவளி சேவரிஸ் பார்க்கலாம் வாங்க. இதில் 2 கப் அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். அதே கப்பில் 1 கப்பு கடலை மாவு நம்ம எடுத்துக்கணும். முதல்ல அரிசி மாவு கடையில் வாங்கினா தான், அதனால இதை லேசாக சூடு பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவு நல்லா சூடாக எடுத்து நம்ம ஒரு இது மாதிரி கோலம் மாதிரி ஒரு இழு இழுத்தாக்கா அது ஈஸியாக வருது. இதை எடுத்துட்டு நம்ம பாத்திரத்துக்கு மாற்றின்ட்டு 1 கப்பு கடலை மாவு எடுத்துட்டு நல்லா சளிச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் இப்போ சல்லடியை வச்சு நல்லா அதை சளிச்சுன்னுட்டு மிச்சம் இருக்கிற கப்பையை நான் கொட்டிட்டேன். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருந்தால் சரியாக வராது. இப்போ அதை பாத்திரத்தில் கொட்டிட்டு இதுக்கு உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சம் ஜீரகம், மிளகாப்பொடி, இது பெருங்காயம் போட்டு தண்ணியை விட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இதுக்கு மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, ஜீரகம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முதல்ல இது எல்லாத்தையும் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை விட்டு பிசைஞ்சிக்கலாம். உப்பு போட்டுன்ட்டு நான் பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டேன். அப்புறம் இந்த மாவை பிசைஞ்சு வச்சுருக்கேன். இங்கே எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் சூடானோடனே நல்ல சூடு எண்ணெயை ஒரு ஆப்பை இது இந்த மாவில் நான் விட்டுட்டு போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வெண்ணெய் போட்டுக்கலாம், இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இல்லை சாதாரணமாக சில பேர் சாதாரண எண்ணெயை போட்டுப்பேன். நான் எப்போவுமே இந்த சுழ எண்ணெயை தான் போட்டுப்பேன். போட்டுன்ட்டு இதை நம்ம நாடியில் போட்டு பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு ஆப்பை எண்ணெய் இது மேலே விட்டுட்டேன். ரொம்ப சுடாது. அதனால ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இது நல்லா சேர்த்து கையால் ஒட்ட பிழிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நாடியில் போட்டு பிழியலாம். நான் சின்ன சின்னதாக தான் புழிஞ்சேன். ஒரு 4 இடத்துல நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். வரட்டும், வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா அது நல்லா கிறிஸ்பாக ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம். இப்போ நான் எடுத்த ஈடு எடுத்துகிட்டேன். அடுத்த ஈடு நான் இதே மாதிரி போடுறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் கையால் உடைச்சி பார்த்தேன். உங்களுக்கு நான் உடைச்சி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை பொடிச்சு காமிக்கிறேன். நல்ல கிறிஸ்பாகவே வந்திருக்கு. இப்போ நான் அடுத்த ஈடும் போட்டுட்டு இது மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம் நம்ம எண்ணெயில். இப்போ நம்ம அடுத்த முறுக்கு பண்ணிடலாம். அது பண்ணி எடுத்தாச்சு. அந்த ரிப்பன் பக்கோடா சில பேர் அது ஓலை அப்படின்னு சொல்லுவாள். எங்கள் மாமியாரெலாம் ஓலை அப்படின்னு சொல்லுவாள். என்ன பேர் சொன்னாலும் பரவாயில்ல, அது ரொம்ப நல்லாவே வந்தது. இதுக்கு 3 பங்கு அரிசி மாவு, 1 பங்கு கடலை மாவு. அதே மாதிரி தான் அரிசி மாவை நான் வறுத்துன்னுட்டு அதுக்கப்புறம் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இதில் உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், மிளகாப்பொடி இது 3 தான் நான் போட போகிறேன். ஜீரகம் போடலை இதுக்கு. இதையும் இதே மாதிரி கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு ஒரு நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயை ஒரு ஆப்பை விட்டு பிசைஞ்சு நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் பிசைஞ்சுடுறேன். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இதுக்கு நான் இந்த தேங்குழல் நாடி மாதிரி இருக்கும், அதான் எடுத்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக இது முள்ளு முறுக்கு தான். ஆனால் அந்த முள்ளு முறுக்கு ரொம்ப வாயிலெல்லாம் குத்துறதுன்னு போன தடவை சொன்னால், அதனால இந்த தடவை இந்த நாடியில் போட்டு எடுத்துருக்கேன். போட்டு எடுத்துடலாம் நம்ம. இப்போ நான் சின்ன சின்னதாக போட்டு எடுத்துகிட்டு இதுவும் நல்ல கிறிஸ்பியாக தான் இருக்குது. நான் ஒன்று உடைச்சி பார்த்தேன், உங்களுக்கு உடைச்சி காமிக்கிறேன். கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நான் அடுத்ததாக பண்ணுறது இந்த உதிரி சக்லின்னு சொல்லி, இது நான் ஒரு இடத்துக்கு கர்நாடகாவில் போயிருந்தப்போ அவள் குழந்தைக்காக இதை ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருந்தா. அவள் குழந்தையும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. அதனால அவனுக்காக கொஞ்சம் பண்ணுறேன். இதில் காரம் போடலவா, எண்ணெயே குடிக்காது இது. அதுக்கு 1க்கு பாதி, அதாவது எவ்வளோ அரிசி மாவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு கரெக்டாக பாதி கடலை மாவு. 2 பங்கு அரிசி மாவு, 1 பங்கு கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதை நீக்கி வச்சுக்கிறேன். இது பிசையறதுக்கு பிசையும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஜீரகமும் எள்ளும் இது 2த்தையும் போட்டு பிசைஞ்சு நம்ம எண்ணெயை விட்டு நல்லா பிசைஞ்சு போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த உதிரி சக்கரையும் பண்ணியாச்சு. இது அதே மாதிரி தான். ஆனால் நம்ம ஃபுல்லாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டாக போடணும். இது மெயினாக குழந்தைகளுக்காக நான் பண்ணுவேன். ஏன்னா அதில் காரப்பொடியும் போடலை,
அவள் வந்து மோரிஞ்சாத்துக்கோ இல்லை சாதத்துக்கோ அப்பெல்லாம் வடை தொட்டுக்கிற மாதிரி தொட்டுன்னு சாப்பிட்லான்னு. இதுவும் ரொம்ப ஜோராக வந்திருக்கு. இது பாருங்க, இது வந்து எந்த நாடியில் வேணால் போடலாம். நான் கொஞ்சம் இது மாதிரி பண்ணி வைப்பேன் குழந்தைக்காக. இதுவும் பண்ணி வச்சுட்டேன். மற்றதெல்லாம் நாளைக்கு பண்ணி காமிக்கிறேன். என்னால் முடியலை, இவ்வளவுதான் 3 தான் இன்றைக்கி பண்ணினேன். முடிஞ்சால் நாளைக்கு பண்ணுறேன். அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு ஸ்வீட்டும் பண்ணி காமிக்கிறேன். ஹாப்பி தீபாவளி. பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பாருங்க. தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ கிரேட் தீபாவளி. ஹாவ் அ கிரேட் டைம்.